ஆதித்யா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னங்க ஸ்பெஷலு? தலைவர் பர்த்டேங்க. தலைவர் பர்த்டேவோட பெரிய ஸ்பெஷல். கிட்டத்தட்ட 3 தலைமுறையினரை தன்னுடைய நடிப்பாலும் தன்னுடைய வசனத்தாலும் தன்னுடைய ஸ்டைலாலும் கட்டி போட்ட ஒரே தலைவர் நம்ம சூப்பர் ஸ்டார் தாங்க. இல்லை, அன்னைக்கு ஸ்கூலில் மிஸ்ஸு கேட்டிருக்காங்க, டேய் உனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன், ஒரே ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான். மிஸ் பண்ணிங்க தான் பக்கம் பக்கமாக எழுதும், சிங்கிள் சீட்டு தான் எழுதும். டேய் வாங்கிறது 2 மார்க்கு, இதில் உனக்கு பஞ்சு டேலாக் வேற, உனக்கெல்லாம் நல்லா படிக்கணும்னு ஆசையே இல்லையாடா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை மிஸ், நான் அதிகமாக ஆசைப்பட மாட்டேன், நீங்கள் அதிகமாக கோவப்படாதீங்க. எங்காரு மிஸ்ஸுக்கு அட்வைஸ், நம்மளால படிக்கிறது 2வது. ஏண்டா உன் பக்கத்தில் தானே இந்த சுரேஷ் உட்காந்துருக்கான், 92 மார்க் வாங்கியிருக்கான், நீ வெறும் 2 மார்க் வாங்கிட்டு பஞ்சு டேலாக் பேசிட்டு இருக்க. அதுங்க மிஸ், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் அள்ளி கொடுப்பா, ஆனால் கை விட்டுருவா, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பா, ஆனால் கை விட மாட்டான். டேய் நீ இப்போ என்ன தாண்டா சொல்ல வர? நான் எதுவும் சொல்ல மிஸ், ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிகிறான். மிஸ் வேலையை விட்டுட்டு தலைவர் ரசிகர் மன்றத்தில் போய் சேர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தலைவருடைய டயலாக் வந்து சின்ன பிள்ளைலேருந்து அப்படி பஞ்சிருக்கேன். ஒன்றும் கிடையாது. இப்போ நான் 10வது படிச்சுட்டு இருக்கிறப்ப எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் நீ படித்து முடிச்சுட்டு இன்ஜினியர் ஆகணும். எங்கள் அப்பா சொன்னார், நீ டாக்டர் ஆகு. எங்கள் மாமா, நீ ஆடிட்டர் ஆகு. ஒருத்தன் வந்து வக்கீல் ஆகுங்க. நான் சொன்ன பைத்தியமா தாயா ஆகுது, ஆளாளுக்கு ஒன்று சொன்னீங்கன்னா என்ன ஆகுறது? பின்னாடி இருந்து டிவிலேருந்து தலைவர் டைலாக்கு, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்காதுன்னாரு. அப்புறம் சொன்ன 100க்கு 100 உண்மைங்க. எனக்கு எதுலேயுமே சீட்டு கிடைக்கல, இன்ஜினியரிங் காலேஜிலும் கிடைக்கல, டாக்டரும் கிடைக்கல. ஆனால் ஸ்டாண்டப் காமெடியன் ஆகி வாழ்க்கை கிடச்சிச்சுங்க. நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ முடி வெட்ட போவோம், முடி வெட்டுற அண்ணன்ட்ட சொல்லுவோம், அண்ணே எனக்கு தலைவர் ஸ்டைலில் வெட்டி விடுங்க, அப்படியே நம்மளை பார்த்தா அப்படி தலைவர் மாதிரியே இருக்கணும்னே அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவரும் கிரிச்சு கிரிச்சு கிரச்சு எதாவது ஒன்று வெட்டிட்டு, தம்பி உன்னை பார்க்க அப்படியே ராஜாத்தி ராஜாவில் வர்ற சூப்பர் ஸ்டார் மாதிரியே இருக்கிறா தம்பி அப்படின்னாரு. அப்படியா? ஆமாட்டா தம்பி அப்படியே இருக்கா அப்படின்னாரு. சார் வெளியே வரும்போது அப்படியே கற்பனை ஓடுது, அப்படியே நம்ம தலைவர் மாதிரியே இருக்கோம்டா அப்படின்ட்டு அப்படி தலைகள்லாம் அப்படி ஸ்டைல் பண்ணிட்டு அப்படி நடந்து வர்றேன் கெத்தா. வீட்டுக்கு வரேன், எங்கள் அம்மா இப்படியே பார்த்தாங்க, ஏண்டா முடி வெட்டுறான்ட்டு போனேன் அப்படியே வர, ஏம்மா வெட்டிட்டேம்மா அப்படின்னு. முடி வெட்டிட்டியா? ஆமாம்மா முடி வெட்டிட்டேம்மா, என்னை பார்த்தா யார் மாதிரி இருக்கு? இப்படியே பார்த்து பிச்சைக்கார மாதிரியே இருக்கு அப்படின்னாங்க. என்னதே நம்ம என்னோட இமேஜ் எவ்வளோ பெரிய லெவலில் எடுத்து வச்சுருந்தேங்க. அதாவது நம்ம இமேஜை டேமேஜ் பண்ணுறதில்ல, பெற்ற தாய்க்கு நிகராக யாரும் பண்ண முடியாது. எங்கள் அம்மா அம்புட்டு டேமேஜ் பண்ணுவாங்க என்ன. அன்றைக்கி ஒன்றும் இல்லை, என் பையன் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தேன், டேய் இந்த மாதிரி சேட்டை பண்ணேன்னா அடித்து வெளுத்துருவேண்டா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், அசந்தா அடிக்கிறது ஓம் பாலிசி, அசராம அடிக்கிறது அம்மா பாலிசி, சொல்லித்தரவா? அவ்வளோயாண்டா இருக்கிற நல்ல பையன்லடா நீ. நான் நல்லவன் தான், ஆனால் ரொம்ப நல்லவன் கிடையாது. தலைவா 3 தலைமுறை இல்லைங்க, 30 தலைமுறை வந்தாலும் நீங்க தான் தலைவா சூப்பர் ஸ்டார். ஆதித்யா டிவி நேயர்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் கூறி, இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.